ஓம் ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யகிருதௌ வந்தே பகவந்தः புனः புனः நிதயே சர்வவித்யானாம் விஜசே பவரோகிணாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நாரத பக்தி சூத்ராணி. இதில் நம்ம 3வது திருதியோத்தியாய அணுவாகத்தில் இருக்கிறோம். இந்த பக்தி சாதனானி டாபிக், இதோட அத்தியாயத்தினுடைய டாபிக்கே பக்திக்கு சாதனானி, சாதனங்கள். மீன்ஸ் அந்த பக்தியை எப்படி பெறுவது. அத்வைத பக்தி சாதனானி. ஃபர்ஸ்ட் துவைத பக்தி வேணும். இவர் சொல்ற முறை ஒரு இன்ஃபார்மல் துவைத பக்தி. அது இட் இஸ் நாட் கம்பல்சரி, ஒரு ஆப்ஷன் தான். இன்ஃபார்மல் துவைத பக்தி நமக்கு எப்படி தோணுதோ அப்படி இறைவனை வழிபடுறது இன்ஃபார்மல். நான் வேறு இறைவன் வேறு அப்படிங்கிற வழிபாடு இன்ஃபார்மல். அப்ப துவைத பக்தி. நாரதர் என்ன சொல்றாரு, இது ஒரு ஆப்ஷன் தான், கண்டிப்பாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம கண்ணப்பனாரோடு வச்சு நம்மள கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. அவர்கிட்ட இருந்தது என்னது? இன்ஃபார்மல் துவைத பக்தி. அவரு கண்ணை கொடுத்தாரு, அந்த அளவு பக்தி இருக்கா நம்ம செக் பண்ண மாட்டோம். அவரு புலால வச்சு சாப்பிட்டாரு, அதை மட்டும் எடுத்துக்கிறாங்க. நம்ம கண்ணை கேட்டா இறைவன் கேட்ட நம்ம கொடுத்துருவோமா? கொடுக்கற கூடியவங்களுக்கு அந்த பக்தி ஓகே, அப்படி சிந்திக்க தெரியும். ஸோ குவாலிட்டி ஆஃப் கண்ணப்ப நாயனார் மனதளவில் இருக்கும்போது அது ஓகேவா இருந்திருக்கலாம். அது வெரி ரேர் அண்ட் இட் இஸ் வெரி ரிஸ்க். இன்ஃபார்மல் துவைத பக்தி ஹைலி ரிஸ்க். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க சாஸ்திரத்துக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதே போதும் அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்துருவாங்க. ஹைலி ரிஸ்க் அது. ஆக்சுவலி சில சமயம் பார்த்தீங்கன்னா சாஸ்திரத்துக்கு they are sometimes they violate the shastra rule. ஏன்னா ஒரு புலால வச்சு சாமிக்கு படைக்கிறதுங்கிறது violating the shastra. It is not advisable, it is not compulsory, it is optional. அப்படி வேணா எடுத்துக்கலாம். அது கம்பல்சரியா வரக்கூடிய அடுத்து அதிலிருந்து அது ஆப்ஷன் தான். அதுக்கு அடுத்த பக்தி துவைதம், நான் வேறு இறைவன் வேறு, பட் ஃபார்மல். சாஸ்திரத்தில் ஒரு வழிபாடு, பூஜை, புனஸ்காரம், சாண்டிங், இப்படித்தான் இறைவனை வழிபடணும்னு இறைவன் கொடுத்து வச்சிருக்கிற தேவதைகளை, இந்த தேவதை இப்படிதான் வழிபடணும், இந்த தேவதை இப்படிதான் ஆவாகனம் பண்ணணும், இந்த தேவதை இப்படிதான் எழுந்தரில் செய்யணும், இந்த தேவைக்கு இதுதான் நைவேத்தியம், இந்த தேவதைக்கு இதுதான், இந்த மாதிரி. இது பேரு ஃபார்மல். ஏன்னா அவன் சாஸ்திரத்துடைய ஆர்டினன்ஸ் கீழே வந்துடுறான். அவங்க சொல்ற முறை பிரகாரம் பூஜை, புனஸ்காரம், சாண்டிங் எல்லாம். ஆனா துவைதம் தான், நான் வேறு இறைவன் வேறு. அப்போ இது ஃபார்மல் துவைத பக்தி. திஸ் இஸ் கம்பல்சரி. நாரதர் என்ன சொல்றாரு? திஸ் இஸ் கம்பல்சரி. இதுல ஆப்ஷன்லாம் கிடையாது. திஸ் இஸ் கம்பல்சரி. அப்பதான் அவன் அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன வரணும்னு நினைக்கிறாரு? இது பக்திக்குள்ள வந்தவங்க தான் they can enter into கர்மயோகா. கர்மயோகத்துக்குள்ள போனவங்க தான் உபாசனைங்கிறது பண்ண முடியும். நம்ம ஆனா ஜென்ரலா பாக்குறோம், உபாசனை மெடிடேஷன் பண்றவங்க கர்மயோகம் பண்றாங்களா இல்லையா நமக்குள்ள டவுட் வரலாம். ஆனா கர்மயோகம் பண்ணவங்கனால மட்டும்தான் உபாசனையில மனக்குவிதல், மெடிடேஷன் இஸ் ஃபார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த மைண்ட், அது வரணும்னா என்ன பண்ணணும்? கர்மயோகம் பண்ணிருக்கணும். அப்பதான் அந்த குவாலிட்டி ஆஃப் மெடிடேஷன் வில் பி பர்ஃபெக்டா இருக்கும். அப்பா இதை முடிச்சு கர்மயோகம் ஒரு சாதனை, உபாசனை என்னதான் சாதனை. எதுக்கு? அத்வைத பக்தி. அப்ப இது ரெண்டு பண்ணா அத்வைத பக்திக்கு வந்துடலாமா? நோ நோ. நடுவில் யாரு வர்றா? ஸ்ரவணம், ஞான யோகம். ஸ்ரவணம் குருமுகேன, மனனம் குருமுகேன, நிதித்தியாசனம். இதெல்லாம் தான் சாதனம். இத மூலியமா தான் எங்க வர முடியும்? அத்வைத பக்தி. ஸோ அவர் கொடுக்குற கிரமத்தில் ஃபார்மல்
துவைத பக்தி கம்பல்சரி, அதுக்கப்புறம் இருக்கிற கர்மயோகம் கம்பல்சரி, அதுக்கப்புறம் இருக்கிற உபாசனா கம்பல்சரி, அதுக்கப்புறம் இருக்கிற ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம் இஸ் கம்பல்சரி. இதுல மாற்றுக்கிறதுக்கு சாஸ்திரத்தில் இடம் கிடையாது. நாரதர் இதைத்தான் சொல்றாரு. இப்ப அதுக்கு எந்த பக்திக்கு? அத்வைத பக்தி. அத்வைத பக்தி ஞானம். அதுக்கு வரணும்னா அத்வைத பக்தி இஸ் ஈக்குவல் டு அத்வைத ஞானம். அதுக்கு வரணும்னா என்னென்ன சாதனை? அதுதான் இந்த அத்தியாயத்தினுடைய கருத்து. அந்த அத்வைத பக்திக்கு, அத்வைத ஞானத்துக்கு, பிரம்ம வித்யாவுக்கு, ஆத்ம ஞானத்துக்கு வருவதற்கு என்னென்ன சாதனம்? அது என்ன சொல்றாரு? பக்திக்கு சாதனானினா, எந்த பக்திக்கு? அத்வைத பக்திக்கு சாதனானி இதெல்லாம் அப்படிங்கிறத ஒரு இதா சொல்றாரு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? தத்து விஷய தியாகாத்து. முதல்ல என்ன பண்ணணும்? விஷய தியாகம். இது நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். விஷயத்தை தியாகம் பண்றதுன்னா என்ன? இந்திரிய சுகத்தை கொடுக்கிற விஷயங்களை நோக்கி செல்லாமல் இருக்க. சாப்பாடு இல்லாமல் இருக்க முடியாது, உணவு இல்லாமல் இருக்க முடியாது, உடைய பொருள்களை நோக்கியே போகக்கூடாதுன்னா உணவு உடைய இருப்பிடம் இல்லாமல் வாழ முடியாது. அப்ப எப்படி புரிஞ்சுக்கிறது? விஷயத்தை எல்லாத்தையும் தியாகம் பண்றனா இந்திரிய சுகத்துக்காக அப்படி எடுத்துக்கணும். எந்த விஷயங்களை நாடி போடுறோமோ அந்த விஷயங்களை தியாகம் பண்ண தெரியணும். இது என்னது? இதுக்கு எந்த சாப்டர் கட்டில படிக்கிறோம்? திஸ் இஸ் அ சாதனம். அப்ப என்ன சாதனம் இது? நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் வைராகியம். எது நித்தியம் எது அநித்தியம்னு தெரிஞ்சு அனித்திய வஸ்துக்களில் வருகிற ஒரு பற்றற்ற நிலை. தேவைதான், அதுல மாற்று கருத்துக்கு இடமில்லை. இந்திரிய சுகத்திலுடைய விஷயங்களை தியாகம். விஷய தியாகாத்து. இதுல நாம் என்ன பார்த்தோம்? விஷயம்னா ஆப்ஜெக்ட். அபரிக்கிரக, தேவையற்ற பொருள்களை சேர்த்து வைத்துக் கொள்ளாமல் இருத்தல் என்பதை நாம் இதை புரிந்து கொள்ளலாம். என கிரகஸ்த ஆசிரமத்தில் இருப்பவர்கள் கண்டிப்பா என்ன பண்ண முடியாது? எல்லா விஷயத்தையும் தியாகம் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்க முடியாது, வாழ முடியாது. சன்னியாசிகளாக இருந்தாலும் 2 ட்ரெஸ்ஸு, ஒரு ரூமு, ஒரு கபோர்டு, ஒரு பாத்ரூம் எல்லாம் தேவை, அவங்களுக்கும் தேவை. இப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, மினிமைஸ் த ஆப்ஜெக்ட்ஸ் அரவுண்ட் யூ. இதுதான் பேசிக். மினிமைஸ் ஆஸ் மச். எவ்வளவுங்க மினிமைஸ் பண்றோம்? ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் யூ மினிமைஸ் த திங்ஸ் அரவுண்ட் யூ. இந்த ஆட்டிடியூடோட நீ வீட்டை நோக்கி பாருங்க, எத்தனை பொருள் வீட்டு விட்டு வெளியில் போகணுங்கிறது நமக்கு தெரியும். தேவையில்லாத பொருட்கள் அடப்பி டம்ப் பண்ணி வைக்கக்கூடாது. ஏன்னா கிரகஸ்தா இருக்கிறவங்க நம்ம பொருள்கள் இல்லாமல் வாழ முடியாதனால இப்ப அந்த ரூலை நம்ம எப்படி பண்ணிக்கிறோம்? விஷய தியாகம்ங்கிறது எப்படி பண்ணிக்கிறோம்? மினிமைஸ் த ஆப்ஜெக்ட், மினிமைஸ் த ரிலேஷன்ஸ், மினிமைஸ் த எக்ஸ்பீரியன்சஸ். இது 3 முக்கியம். மினிமைஸ் த ரிலேஷன்ஷிப். ரிலேஷன்ஷிப் பெருசாக என்ன ஆகும்? இந்த கமிட்மெண்ட் போறது வர்றது என்ன ஆகுது? அதிகமாகுது. எதுக்கு நாம இப்படி ஓடி ஓடி உறவுகளை தேடுறோம்? அன்புங்கிறது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா தாங்கிறது கிடையாது. ஆனா ஏன் ஓடுறோம்? பாதுகாப்பற்ற உணர்வு. ஏன் அவங்க என்ன எப்படி நம்ம வீட்டுல ஏதாவது 4 பேர் வந்து நின்னாதான் நமக்கு ஒரு மதிப்பு மரியாதை. தவறுன்னு சொல்லலீங்க, மினிமைஸ் பண்ணிக்கிட்டா. ஏன்னா கிரகஸ்தாசிரமம் இருக்கவங்க உறவுகளுக்கே போகாம 4 பேர் நம்ம வீட்டுக்கு வராம நாம யார் வீட்டுக்கு போகாம வாழ முடியாது. அதை பத்தி சாஸ்திரம் பேசல. யூ ஹாவ் த ரிலேஷன்ஷிப், பட் வாழ்க்கையை அதுக்காக செலவு பண்ணிடாதீங்க. எப்ப அது தப்பா போகும்? வேதாந்த வகுப்புகளுக்கு வர முடியாத அளவுக்கு எனக்கு உறவுகளுடைய ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ண வேண்டி இருக்குதுங்க போது செக் பாயிண்ட் வைங்க. நம்ம எங்க போயிட்டு இருக்கிறோம்? எதுக்கு? வேதாந்த வகுப்புகளை கேட்பதற்கு, அதை அட்டன் பண்ணுவதற்கு, அதை ரிவைஸ் பண்றதுக்கு, நோட்ஸ் எடுக்கிறதுக்கு தடையாக இருக்கிற அளவுக்கு எனக்கு உறவுகள் அப்படின்னா தட் இஸ் டேஞ்சர் லைட்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணிக்கணும்? மினிமைஸ் பண்றது அன்பு இல்லாம இல்ல, நமக்கு மினிமைஸ் பண்ணணுங்கிற சாஸ்திரம் சொல்லியிருக்கு. விஷய தியாகம். விஷயம் மீன்ஸ் ஆப்ஜெக்ட். அவங்களும் ஆப்ஜெக்ட் தானே, பஞ்சபூதங்களால் ஆனவங்க தானே உறவுகளும். ஸோ அப்படி பொருள்களை கிரகஸ்த ஆசிரமத்தை இது ரொம்ப தேவை, அதிகமாக சிந்திக்க வேண்டிய இடம் விஷய தியாகம். அது பொருள்களா பார்த்தோம் போன கிளாஸ்ல. உறவுகளாக இருந்தாலும் சரி, அனுபவங்களை தேடி போயிட்டே இருக்கக்கூடாது. இங்க போனா அது நல்லா இருக்கு, அங்க போனா அது நல்லா இருக்கு, இதை சாப்பிட்டா நல்லா இருக்குமா, அதை எக்ஸ்பீரியன்சஸ், இந்திரிய சுகத்துக்கு. அது என்னதான் விஷயம். இது கிரகஸ்த ஆசிரமங்கள் இருக்கிறவங்க வேதாந்தத்துக்கு வர முடியாததுக்கு 90% காரணம் இதை தியாகம் பண்ண தெரியாததுதான்.
ஏன் பண்ண முடியல? எதுக்காக இதுக்கு முன்னால் நம்ம வேதாந்த வர்றதுக்குள்ள இதெல்லாம் சேர்த்து வச்சிருந்தோம்? மனசுக்குள்ள ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி, பாதுகாப்பற்ற உணர்வு. இந்த உறவுகள்லாம் வந்தால் மனசு நிறைஞ்ச மாதிரி இருந்திருக்கும். ஏன்? சரீர அபிமானம், சரீரத்தினுடைய ஒரு நிலையற்ற தன்மையை ஆத்மாவோட வந்து ஏற்றி வச்சுக்கிறது. எது நிலையற்றது? சரீரம். நம்ம சரீரத்து மேல அபிமானம் வச்சதுனால என்னாச்சு? ஆத்மா நான் நிலையற்றவள், ஒரு பாதுகாப்பற்ற உணர்வு வந்துடும். அதை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு தான் என்ன பண்ணிட்டு இருந்த நாம? உறவுகள், பொருள்கள். இந்த பொருள் வந்தா எனக்கு பாதுகாப்பா இருக்கும், இந்த உறவுகள் இருந்தா தான் ஐ ஃபீல் செக்யூர்டு. அப்படிங்கறதுக்காகத்தான் உறவுகளையும் பொருள்களையும் நாம் தேடிக்கொண்டிருந்தோம். உண்மை தெரிஞ்சதுக்கு பிறகு கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் வெட்டி விட்டுடுவாங்கன்னு சாஸ்திரம் சொல்லல. கிரகஸ்தாங்கன்னா சில ஃபார்மாலிட்டிஸ் நம்ம கீப் பண்ணி தான் ஆகணும். மினிமைஸ் த ஆப்ஜெக்ட். எவ்வளவு? as much as possible. அந்த அளவுகோல்ங்கிறது அவங்கவுங்களுடைய புத்தியில சொல்லக்கூடியதுதான். வேற ஒரு வீட்டுக்கு ஒன்று தேவையா இருக்கு, இன்னொரு வீட்டுக்கு அது தேவையில்லாம இருக்கலாம். ஸோ மினிமைஸ் த ஆப்ஜெக்ட் as much as possible, minimize the relations as much as possible, minimize the experiences, external extrovert mind as much as possible. அப்படி புரிஞ்சுக்கணும். அடுத்து என்ன சொல்றாரு? சங்கத்யாகாத்து. அந்த சூத்திரத்தினுடைய தத்து சங்கத்யாகம். சங்கம் அப்படின்னு என்ன? இந்த சரீரத்தோடு இருக்கிற ஒரு சங்கம். அப்ப சரீரத்தோடு ஓடி போயிடலாமாங்க? அப்படி இல்ல. சரீரத்தோடு வர்றது என்னது? அகங்காரம், மமக்காரத்தை தியாகம் பண்ணணும். எதை தியாகம் பண்ணணும்? சங்கத்யாகாத்து. சூத்திரத்தோட வேர்டு சங்கம். டிராப் த என்ன சொல்லலாம்? ஓனர்ஷிப். இதுக்கு நான் சொந்தம். இந்த உடல்ல இருந்து ஆரம்பிக்கணும். இந்த உடலுக்கு நான் சொந்தம், இந்த வீட்டுக்கு நான் சொந்தம், இந்த காட்டுக்கு நான் சொந்தம், இந்த உறவுகளுக்கு நான் சொந்தம். டிராப் த ஓனர்ஷிப். ஐயோ ஏங்க, எனக்கு சொந்தம் இருந்தனாலதான் அவங்களுக்கு நான் சோறாய் போட்டு வீட்டுல வச்சிருக்கேன், இவங்க எனக்கு சொந்தம் இல்லைன்னா எப்படி? யூ அண்டர்லைன் பண்ணிக்கணும். யூ டிராப் த ஓனர்ஷிப். எதை எடுத்துக்கோ? கேர்டேக்கர். இப்ப நீங்க என்ன பண்ணும்? நான் என்னோட சொந்தம்ங்கிற வார்த்தை இடத்துல இது எனக்கு சொந்தம், அதுக்கு சொந்தம் நீங்க வச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, இது என்னுடையது, என்னுடையது மமக்காரம் இது வச்சிருக்கு பாத்தீங்களா. அதுல எல்லாத்தையும் எந்த விஷயம் கொண்டு வர சொல்லுது சாஸ்திரம்? ஐ எம் த கேர்டேக்கர் ஆஃப் மை ஹஸ்பண்ட், கிட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ், கிராண்ட் கிட்ஸ், ஆப்ஜெக்ட்ஸ், வீடு, காடு, தோட்டம், இதுக்கெல்லாம் நான் என்னது? கேர்டேக்கர். எதை பிரேக் பண்ணும்? ஐ எம் நாட் த ஓனர். இட் இஸ் கல்பித்தம். நான் ஓனர் நீங்க நினைச்சு வச்சிருக்கீங்க பாருங்க. இட் இஸ் அ கல்பித்தம். யார் ஓனரு? பகவான். உபாதான காரணம் யாரு? இறைவன். ஆனா நாம என்ன சொல்லிக்கிறோம்? இது என்னது, இது என் தோட்டம், என் காடு, என் வீடு. அப்பப்பா எத்தனை பிரச்சனைகள் இந்த ஓனர்ஷிப்னால வருது. இது ஓனர்ஷிப் இட்ஸ் அ கல்பித்தம். பகவான் கோச்சுக்குவாரு. என்னதெல்லாம் நீ பட்டா போட்டு எழுதி வச்சிருக்கிற, கபோர்ட்ல ஃபைல் போட்டு கபோர்ட்ல வச்சிருக்க. இறைவன் என்ன சொல்ல? எல்லாம் என்னது? நீ பட்டா எழுதி வச்சுட்டு அது உண்ணுதாயிருமா? கல்பித்தம். அதுக்காக உடனே எல்லாத்தையும் தூக்கி பட்டாவெல்லாம் தூக்கி ஆச்சு கொடுங்கன்னு இல்ல. ஆட்டிடியூட். இட் இஸ் ஐ எம் த கேர்டேக்கர் ஆஃப் திஸ் பூமி. நான் இருக்க வரைக்கும் இதை பாதுகாக்கணும். ஐ எம் த கேர்டேக்கர் ஆஃப் திஸ் கிட்ஸ். ஐ எம் த கேர்டேக்கர் ஆஃப் த ஃபேமிலி மெம்பர்ஸ். அப்படிங்கும் போதே பாருங்க, அத மமக்காரம் என்ன ஆயிரு நம்மள விட்டு ஓடி போய். மமக்காரம் இட்ஸ் அ கல்பித்தம். இட் இஸ் நாட் அ ஃபேக்ட் அட் ஆல். சிந்திச்சு பாத்தீங்கன்னா நல்லா புரியும். எதுக்கு நம்ம சொந்தக்காரங்க கிடையாது. நான் பாதுகாவலன், ட்ரஸ்டின்னு வச்சுக்கலாம், அல்லது உங்களுடைய பயனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் நாம் என்னதான் பாதுகாவலன். யாருக்கு சொந்தம்? அவங்கெல்லாம் உபாதான காரணம் யாரு? இறைவன். சோ அது என்னது? சங்கத்தியாக ஃபர்ஸ்ட் அகங்காரம். நான் இந்த சரீரத்துக்கு சொந்தக்காரின்னு விடுறது அகங்காரம். இந்த பொருள்களுக்கு, இந்த உறவுகளுக்கு, இந்த சொத்து பத்துக்கு நான் தான் சொந்தக்காரின்னு விடுறது என்னது? மமக்காரம். சோ அகங்காரத்தை தியாகம் பண்ணணும். எப்படி? அறிவினால். மமகாரத்தை எப்படித்தான் பண்ண முடியும்? அறிவு. இறைவன் தான் உபாதான காரணம். இறைவன் தான் காடா இருக்கார், தோட்டமா இருக்காரு, வீடா இருக்காரு, மகனா இருக்காரு, மகளா இருக்கிறார். அதை நாம பட்டா எழுதி வச்சுட்டு இருக்கிறது அர்த்தமற்றது. சோ ஆட்டிடியூட் மாறணும். அவங்களெல்லாம் விட்டுட்டு வாங்கன்னு சொல்லல. ஆட்டிடியூட் எப்படி இருந்து இவ்வளவு நாள்? ஆட்டிடியூடு என்னது 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 இருந்து பாத்தீங்களா? என்னது இல்ல, என்னது இல்ல, என்னது இல்ல, இறைவனது இறைவனதுன்னு என்ன பண்ணிக்கணும்? திங்க் பண்ணிக்கணும். அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு? அந்த பற்று. எதுக்கு இறைவன் இதை சொல்லி கொடுக்குறாரு? இதுதான் உண்மையும் கூட. அப்பதான் உங்களுக்கு அது மேல இருக்கிற என்ன ஆகும்? அன்பு வேறீங்க. பற்றுல மாட்டிக்கு நம்ம கஷ்டப்படுற பந்தம். உறவுகள் எல்லாமே நம்மள என்ன பண்ணுது? பந்தம், பற்று. அதிலிருந்து விடுபடணும். எது? சாதனானி. எதுக்கு?
அத்வைத பக்திக்கு போகணும்னா ஃபர்ஸ்ட் விஷய தியாகம், அடுத்தது சங்க தியாகாத்து. ரெண்டு வந்தனால ச போட்டு முடிக்கிறார். அதுக்கு அடுத்த சூத்திரம் அவ்யாவிருத்த பஜனாத்து 36. அவ்யாவிருத்த பஜனாத்து. அவ்யாவிருத்த அப்படின்னாங்க தொடர்ந்து அப்படின்னு அர்த்தம். அவ்யாவிருத்தன தொடர்ந்து, கண்டினியூஸா, ரெகுலரா அப்படின்னு அர்த்தம். அந்த வேர்டுக்கு மீனிங்கே தொடர்ந்து, இடைவெளி இல்லாமல், தொடர்ந்து ஒரு இன்ட்ரெஸ்டோட என்ன பண்ணுமாமா? பஜனாத்து. என்ன பண்ணு? பஜனாத்து, இறைவனை வழிபடு. யூ ஃபாலோ ஆல் த என்ன சொல்லலாம் டிவோஷனல் எக்ஸசைசஸ். வாட் ஆர் டிவோஷனல் எக்ஸசைசஸ்? டூயிங் பூஜா, சாண்டிங், கோயிலுக்கு போறது வர்றது, இதெல்லாம் என்னது? டிவோஷனல் எக்ஸசைசஸ். இது என்ன பண்ணு? அவ்யாவிருத்த, கண்டினியூஸா பண்ணு. அப்ப பூஜை என்னைக்கு பண்ணிட்டுங்க? செவ்வாய்க்கிழமை. சில பேர் கேட்கறது, எங்க வெள்ளிக்கிழமை மட்டும் பண்ணா போதுமாங்க நித்திய பூஜை? இல்லைங்க, செவ்வாய்க்கிழமை மட்டும் போனோம், எனக்கு டைம் இல்லைங்க. சாஸ்திரம் என்ன சொல்லுது? யூ மஸ்ட் டூ த டிவோஷனல் எக்ஸசைசஸ் தொடர்ந்து. தொடர்ந்துன்னா காலையில சாயங்காலம் வரைக்கும் அதே பண்ணிட்டு இருக்க முடியாதுங்க. டெய்லி, இடைவிடாமல், முடிந்த அளவுக்கு பண்ணணும். இது எது? சாஸ்திரத்துடைய வாக்கு, இறைவனோட வாக்கத்தை இப்ப நாரதர் சொல்லிட்டு இருக்காரு. யாருக்கு தனக்கு ஓனா வந்த சொந்த கதையில அவர் பேசலை. சாஸ்திரம் சொல்றத இவர் சூத்திர ஃபார்ம்ல எழுதி வச்சிருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்டு புரிய ஆரம்பிக்கணும். சரிங்களா? சோ அவ்யாவர் கண்டினியூஸா சாண்டிங் அங்க வாரத்துக்கு ஒரு நாள் பண்ணா போதுமாங்க? பத்தாது. யூ மஸ்ட் டூ த சாண்டிங் டெய்லி. யூ மஸ்ட் டூ த என்னென்ன டிவோஷனல் எக்ஸசைசஸ் துவைத பக்திக்கு, ஃபார்மல் துவைத பக்திக்கு என்னென்ன சொல்லி கொடுக்கிறோமோ அதை தொடர்ந்து பண்ணணும். அது சமஸ்கிருதத்தில் இதுல வரும். பகவத்கீதையில எத் கரோஷி 9th அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா அவர் சொல்லுவார். இதே மீனிங்கு பகவத்கீதையிலே வரும். 9th அத்தியாயம் எத் கரோஷின்னு ஆரம்பிக்கிற அந்த ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா இதே கருத்து தான். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 5th சாப்டர்ல பாத்தீங்கன்னா மயி சர்வாணி கர்மாணி செய்யம்ய, எல்லாம் எனக்கு பண்ணும்பர் அந்த இடத்துல. அதாவது தொடர்ந்து பண்றதுன்னா நம்ம இன்னொரு மாதிரி இந்த ஸ்லோகத்தை சிந்திச்சு பாத்தீங்கன்னா மயி சர்வாணி கர்மாணி செய்யம்ய அப்படிங்கறதுல பாத்தீங்கன்னா என்ன கருத்து அவர் சொல்றாருன்னா, அது தொடர்ந்து பண்றதுங்கிறத எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்ப நம்ம தொடர்ந்து என்ன பண்றோம்? தொடர்ந்து நம்ம சாண்டிங் பண்ண முடியாது, தொடர்ந்து பூஜை பண்ணிட்டு இருக்க முடியாதுங்க த்ரூ அவுட் த டே. அப்ப என்ன பண்ணி டெக்னிக் இறைவன் அங்க என்ன சொல்லி கொடுக்குறாரு? யக்ஞமா பண்ணு. கர்மத்தை யக்ஞமா பண்ணினா நீ எதுலதான் இருப்ப? தொடர்ந்துங்கிற வாடை ஃபில் பண்ணிடலாம். எப்படி யக்ஞமா எப்படி பண்றது? ஒரு கால் எந்திரிக்கிறீங்க, பல்லு விளக்குறதுல இருந்து நைட்டு படுத்து பெட்டு விரிச்சுட்டு படுக்கிற வரைக்கும் அனைத்து கர்மங்களையும் பகவான் என்ன சொல்றாரு பகவத்கீதையில? யக்ஞமா மாத்து, இறைவனுக்காக சமர்ப்பணம். யக்ஞம்னா என்னங்க? வடிவமின்மை ஹோமம் யக்ஞம். அங்க தேவதைகளுக்கு நீங்க அதை கொடுக்கறனா அதுக்கு பேர் என்ன? யக்ஞம். இறைவனுக்கு நம்ம அந்த இடத்துல எதை சமர்ப்பணம் பண்றீங்க? இந்திராய ஸ்வாகா இதென்ன மம. அங்க என்ன பண்றோம்? இந்திராய ஸ்வாகா போட்டுட்டு இதென்ன மம, இது என்னுடைய இதல்ல போட்டோன்னு என்ன சொல்லிடுவார் அடுத்து ஐயரு? இதென்ன மம. அப்ப என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்றதுக்கு பேரு ஹோமம் யக்ஞம்னு பேரு. ஹோம குண்டம் அமைத்துத்தான் யக்ஞம் பண்ணணுங்கிற கிடையாது. பகவத்கீதை என்ன சொல்றாரு பகவான்? நீ பண்ற ஒரு கர்மத்தையும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கலாம்? யக்ஞமாக பண்ணலாம். எப்படிங்க பண்றது? இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்ணிரு. கர்மயோகமா பண்ணினா ஒவ்வொரு கர்மமும் யக்ஞம், டிவோஷனல் எக்ஸசைஸுக்குள்ள வந்துரும். பூஜை புனஸ்காரம் சாண்டிங் மட்டும்தான் டிவோஷனல் எக்ஸசைஸ் நினைக்காதீங்க. நீங்க பண்ற கர்மமே என்ன? ஒரு கர்மமும் நீங்க கர்மயோகமாக பண்ணும்போது இட் பிகம்ஸ் யக்ஞம். இட் இஸ் a devotional exercise. அப்ப பாருங்க, தொடர்ந்து காலையில சாயங்காலம் வரைக்கும் என்னதான் பண்றோம்? டிவோஷனல் எக்ஸசைஸ். எப்படி பண்றோம்? தொடர்ந்து அவ்யாவிருத்த. எப்படி பண்ணும்போது? கர்மயோகம். கர்மயோகம் என்ன? ஒரு கர்மத்துக்கும் இது இறைவன் கொடுத்தது அர்ப்பணா புத்தி. பலன் வரும்போது பிரசாத புத்தி. கர்மத்துக்கு செய்யும் போது அர்ப்பணா புத்தி. இறைவன் எனக்கு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எனக்கு என்னோட தாய் தந்தை குடும்பத்தை கொடுத்த இறைவன் தான் எனக்கு கடமையும் கொடுத்திருக்காரு, அவருக்காக இந்த கடமையை செய்யறேன்னு ஆட்டிடியூடோட நீங்க பண்ணும்போது அது பிகம்ஸ் யக்ஞம். அந்த கர்மம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பலன் வரும்.
சாப்பாடு செஞ்சு வச்சிட்டோம்னா சாப்பிட்றது என்னது? பலன். அதுவும் என்னதான்? பிரசாதம். இறைவனிடமிருந்து வந்திருக்கு. கர்மத்துக்கு உண்டான பலனும் இறைவன் தான் கொடுக்கிறாங்க. அந்த ஆட்டிடியூட நீங்க பண்ணீங்கன்னா அவ்யாவிருத்த தொடர்ந்து டிவோஷனல் எக்ஸசைசஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். புரிஞ்சுக்கலாம். ஏன்னா தொடர்ந்து பக்தி, தொடர்ந்து நாம ஜெபம் பண்றது, தொடர்ந்து கிருஷ்ணார்ப்பணம் பண்றது கஷ்டம். ஆனா ஆட்டிடியூட், செய்யற கர்மத்தை நீங்க மாத்தும் போது, பல்லு வளர்க்கும் போதுல இருந்து நைட் படுக்கிற வரைக்கும் அவ்யாவிருத்த டிவோஷனல் எக்ஸசைசஸ். திஸ் இஸ் கம்பல்சரி. இட் இஸ் நாட் ஆப்ஷனல். நம்ம எல்லாம் ஆப்ஷனல் எடுத்துக்கிறோம். ஆனா இறைவன் என்ன சொல்றாரு? இதெல்லாம் கம்பல்சரி. அவர் சொல்றது இன்ஃபார்மல் பக்தி மட்டும்தான் ஆப்ஷனல். என்ன வச்சுக்கலாம், வேண்டாட்டி விட்டுறலாம், அது தேவையும் கிடையாது. எங்க வரணும்? இதெல்லாம் என்னது? இறைவன் சொல்றது கம்பல்சரி. இது பகவத்கீதையில பாத்தீங்கன்னா மயி சர்வாணி கர்மாணி சையம்ய 5வது சாப்டர்ல இதை பத்தி நல்ல விளக்கமா பேசுவார். அடுத்தது இப்போ ட்ரையாங்குலர் ஃபார்மேட்னு சொல்லுவோம். இப்போ துவைத பக்தி, இந்த ஃபார்மல் துவைத பக்தின்னு என்ன? இறைவன் வேறு, நான் வேறு, இந்த உலகத்தை படைத்தவன் இறைவன். அதுல இருந்துக்கிட்டு என்ன பண்ணணும்? அவ்யாவிருத்த தொடர்ந்து அந்த ஃபார்மேட்டுக்குள்ள இருந்துக்கிட்டு அவ்யாவிருத்த. எதை அவ்யாவிருத்த தொடர்ந்து பண்ணணும்? டிவோஷனல் எக்ஸசைஸ். அது எது வேணா இருக்கும். அப்ப கர்மயோகமா பண்ணும்போது பண்ணுங்கிறார். இப்ப நாரதர் என்ன சொல்றாரு? நீ தொடர்ந்து பண்ணணும். தினம் பூஜை ரூம்குள்ளே தொடர்ந்து இருக்க முடியாது, தொடர்ந்து காலந்து சாயங்காலம் வரைக்கும் சாண்டிங் பண்ண முடியாது. பட் அதெல்லாம் தேவை. கர்மத்தை நீ யக்னமா பண்ணும்போது என்ன ஆகுது? தொடர்ந்து அவ்யாவிருத்த. அடுத்தது லோகேபி பகவத் குண ஸ்ரவண கீர்த்தனாத். அடுத்தது சாதனானி. இப்ப வரிசை என்ன சொல்லிட்டு வராரு? சாதனானி. எதுக்கு? அத்வைத பக்திக்கு போறக்கு சாதனானி. தொடர்ந்து என்ன பண்ணணும்? டிவோஷனல் பிராக்டிசஸ் பண்ணணும். இப்ப இதுல என்ன சொல்றாரு? லோகேபி பகவத் குண ஸ்ரவண கீர்த்தனாத். லோக்கஹ அப்பி. அதை எப்படி பிரிக்கணும்? லோக்கஹ அப்பி அப்படின்னா மக்கள் முன்னிலையிலும் அப்பி வேற வருதா? அப்ப லோக்கஹ அப்பி மக்களுடைய இந்த பிரசன்ஸ் ஆஃப் பீப்புள் அர்த்தம். மற்றவர்களுடைய முன்னிலையில் பிறருடன் பழகும் பொழுது அப்படி எடுத்துக்கலாம். எப்படி பழகணும்? லோக்கே அப்படின்னா லோக்கம்னா பீப்புள் அல்லது அனிமல்ஸ், எது வேணா எடுத்துக்கோங்க. லோக்கியத்தை அனேனிதி லோக்கக, அது டெஃபினேஷன் போட்டீங்கன்னா எல்லாமே லோக்கம்தான். ஸோ உலக மக்கள், அதாவது உலகில் பிறருடன் பழகும் பொழுது எப்படி இருக்கணும்? ஹவு டு பிஹேவ், எப்படி இருக்கணுமா? பகவத் குண ஸ்ரவண கீர்த்தனாத். அது பதில். ஃபர்ஸ்ட் எது, எப்படி, யார், எங்க, எந்த இடத்துல? உலக மக்கள் அல்லது உலகில் பிறருடன் பழகும் பொழுதும், ஏன்னா அப்படி வருது, பழகும் பொழுதும் எப்படி இருக்கணும்? பகத்குண. எப்படி இருக்கணும்? ஃபர்ஸ்ட் வேர்டு பகத்குண ஸ்ரவண கீர்த்தனாத்து. பகவானுடைய குணங்களை கேட்டல். பகத்குணன் என்ன? பகவான் யாரு? இறைவன். பகத்குண பகவானுடைய குணங்களை என்ன பண்ணணும்? ஸ்ரவண கேட்டல். பகவானுடைய குணங்களை கேட்டல். அடுத்தது கீர்த்தனாத்து, வாயினால் பாடுதல், கீர்த்தனம் பண்றது. மற்றவர்கள் பழகும் பொழுது இது எப்படிங்க புரிஞ்சுக்கிறது? மற்றவங்களோட ஒரு வீட்டுக்கு போறோம், பழகும் போது போய் இறைவனுடைய நாமத்தை பேசுறது, இறைவனுடைய நாமத்தை சொல்றது, அல்லது உட்கார்ந்து ஓம் கணநாமத்தை சொல்றதா? அது அப்படி அர்த்தம் அல்ல. இவர் எது இன்டென்ஷன் ஆஃப் திஸ் சூத்ரா ஆஃப் நாரதா என்ன சொல்ல வர்றாருன்னா, மற்றவர்களிடம் பழகும் பொழுதும், ஒரு கூட்டத்தில் இருக்கிறோம், என்ன எப்படி பழகணும்? பகவத் குணத்தை சிரவணம் பண்ணுதல் அப்படிங்கறத எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சொல்லுவோம் பாத்தீங்களா, அதாவது ஒரு விர்ச்சு ஆஃப் அதர் பீப்புள், அதை இறைவனா பார்க்கணும். மற்றவர்களோடு பழகும் போது மற்றவர்களை எப்படி நம்ம பார்க்கணும்? இப்ப நம்ம அதான் தியானத்துல பழகணும். அதுதான் அது. மற்றவர்களும் இறைவனால் படைக்கப்பட்ட, அது எதை பார்த்தாலும் எல்லாமே என்னதான்? இறைவன். மற்றவங்களுடைய பகவத்துடைய குணத்தை எங்க பார்க்கறது? மற்றவர்களிடம் பார்த்தல். அப்படி எடுத்துக்கலாம்.
இப்போ இது வந்து தனிமையில் இருக்கும்போது நம்ம தியான காலத்துல என்ன பண்றோம், இங்க அதை நம்ம மனதுக்கு கொண்டு வர்றோம். இது வந்து இறைவன் வந்து உபாதான காரணமா இருக்காரு. தியான காலத்துல முதல்ல செட் பண்ணிக்கணும், மனதுக்கு அந்த பாவனை கொடுக்கணும். என்ன பாவனை நமக்கு தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் பாவனை தான். ஞானம் என்ன வருவதற்கு முன்பு ஃபர்ஸ்ட் ஒரு ஆட்டிடியூடு, இங்க இருக்கிறதெல்லாம் இறைவன். அந்த ஞானம் வந்து இருக்காது. ஆனா என்ன என்ன பாவனை கொண்டு வர தியான காலத்துல, இங்க இருப்பதனைத்தும் பார்ப்பதனைத்தும் கேட்பதனைத்தும் என்னது, இறைவன். அந்த ஆட்டிடியூட மற்றவங்கிட்ட பழகும் போது கொண்டு வரணும். தியான காலத்தில் கொண்டு வருவங்கிறது ஒரு ஆட்டிடியூடு. அந்த ஆட்டிடியூட இது எப்படிங்க பாசிபிள்னா, அந்த ஆட்டிடியூட மனதுக்கு நீங்க கொடுக்க கொடுக்க கொடுக்கத்தான் மற்றவர்களை பார்க்கும்போது, ஒரு கூட்டத்தில் இருக்கும்போது, இப்போ ஒண்ணு வேண்டாம், ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தா உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்போ ஒரு சயின்டிஸ்ட் ஒரு அவார்டு வாங்குறாரு, வேர்ல்டு நம்பர் 1 கண்டுபிடிச்சிட்டாரு. அதை பார்க்கும்போது யாரு, விர்ச்சு ஆஃப் பகவான். அது என்னது, இறைவனுடைய மகிமா. அப்படி பார்க்கணும். நாம எப்படி பார்ப்போம், அவர் ஒரு தனியாளு, அவருக்குள்ள அந்த உடம்புக்குள்ள இருக்கிற சக்தியாக நாம பார்த்திருப்போம். ஒரு கிரிக்கெட் வின் பண்றாங்க, வேர்ல்டு கப் வின் பண்ணிட்டாங்க, அதை பார்க்கும்போது இறைவனுடைய விர்ச்சு அப்படின்னு, இறைவனுடைய மகிமா. மற்றவர்களுடைய சிறப்பு, பெருமை, பியூட்டி, திறமைகள் எத்தனை வெளிப்பட நம்ம பார்க்கிறோமா இல்லையா, அத்தனையும். காலங்காலையில் ஒருத்தர் கவிதை எழுதிருந்தீங்களே, ஒரு மலரை பார்க்கும்போது அதனுடைய மகிமா பார்க்கிறோமா இல்லையா, காலையில் சொல்ல பூ மலரை பார்க்கிறோமா இல்லையா, பார்க்கும்போது இது இந்த பூவுக்கு தனிப்பட்டதாக பார்க்காம இறைவனுடைய மகிமையாக, இட்ஸ் விர்ச்சு ஆஃப் பகவான். அப்படி பார்த்து பழக வேண்டும். ஃபர்ஸ்ட் அந்த அறிவு வர, ஏன்னா உபாதானமாக இறைவன் இருக்கிறார்னு புரிஞ்சு கொள்ளணும்னா, அந்த ஞானம் ஏற்படணும்னா இந்த பாவனை முக்கியம். இட்ஸ் அ ஃபேக்ட் ஒன்லி. நமக்கு புரிஞ்சுக்க முடியல, ஆனா என்னதான், இட் இஸ் அ ஃபேக்ட். எதை பார்த்தாலும், எந்த பெருமைகளையும் சிறப்புகளை பார்த்தாலும், யார் எதா பேசினாலும், ஒரு புடவை பார்க்கறோம், சிம்பிளா பாருங்க, ஒரு புடவையில பார்க்கும்போது அப்படியே அழகா இருக்குது, இட்ஸ் விர்ச்சு ஆஃப் பகவான். நாம அப்படி பார்த்துருக்க மாட்டோம். அதுல அழகு இருக்குது, அதை நான் கட்டுனா எனக்கு அதனால பேர், இப்படித்தான் நம்மளுடைய திங்கிங் போயிட்டு இருந்தது. அதை பார்க்கும்போது கூட இட் இஸ் a virtue of இறைவனுடைய மகிமையாக பார்க்க மற்றவர்களுடைய. அதனால அப்படி மகிமையை நீங்க பார்த்து பழகிட்டீங்கன்னு வச்சுக்கலேன், மற்றவர்களுடைய பெருமையை என்ன பண்ணுவோம், நாம இறைவனுடைய பெருமையாக நினைத்தால் எப்படி பேசுவோம், வெளியில வரும்போது பேச்சு எப்படி வரும், இறைவனோட பெருமையாக வெளியில் வரும். இதுதான் சீக்ரெட். நீங்க பார்க்கும் போதே ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு இந்த குணம் சிறப்பு உடையதுன்னு வச்சுட்டீங்கன்னா, அப்பதான் அது என்ன உள்ள வரும், அது அவங்களுடைய சிறப்பா தான் நம்ம இத்தனை நாள் பேசிட்டு இருந்திருக்கோம். அப்படி அல்ல, இட் இஸ் நாட் அ ஃபேக்ட் அட் ஆல். அதை எப்படி பார்க்கணும், ஒருத்தர் பேசினாலும் சிறப்பு திறமை வெளிப்பட்டாலும், ஒரு கேமா இருக்கலாம், செஸ்ஸா இருக்கலாம், ஒரு சமையலா இருக்கலாம், ஒரு அழகா இருக்கலாம், அற்புதமா எதை பார்த்தாலும், எதை எப்படி என்ன பண்றாரு இவரே, என்ன சொல்றாரு, லோக்கே, அது ரோஸா இருக்கலாம், பூவா இருக்கலாம், கேமா இருக்கலாம், கிரிக்கெட் பிளேயரா இருக்கலாம், செஸ், எதுல உலகத்தில் நீங்க எதை பார்த்தாலும் அது எப்படி பார்க்கணும், இட் இஸ் a virtue of பகவான். இட் இஸ் நாட் a virtue of that person. நாம இப்படிதான் பார்த்திருப்போம், பர்சனா பார்த்திருப்பீங்க, அப்படி வேண்டாம். என்ன சொல்றாரு, இறைவனுடைய மகிமையாக பாருங்கள். எதை நீங்க பார்த்தாலும் அது இறைவனுடைய மகிமையாக பாருங்கள். அதுதான் பேசிக். லோகே அபி, மற்றவருடைய பெருமையை பேசுங்க. இது ஏன்னா உடனே ஒருத்தர் கிரிக்கெட் பிளேயர் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னா உடனே அவரு தான் ஜெயிச்சாருன்னு சொல்லாம இறைவன் ஜெயிச்சாலும் சொல்லிட்டு கூடாது. அவரு தான் ஜெயிச்சாரு, அது அவருடைய குவாலிட்டின்னு வாயில சொன்னாலும் மனதில் என்ன இருக்கணும், இட் இஸ் virtue of இறை பகவான், பகவானுடைய மகிமையாக பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதா இந்த சூத்திரத்தில் அவர் சொல்ல விரும்புகிறார். சிரவணம் அடுத்தது, லோகே அப்பி பகவத் குணத்தை என்ன பண்ணும், லோகே அப்பி இந்த பார்வை இருக்கணும். பகவத் சிரவணம் அப்படின்னா அவருடைய நாமத்தை உச்சரித்தல் மட்டும் அல்ல. ஏன்னா பெயின் ராங்கா புரிஞ்சுக்கிறது, பகவத் நாமத்தை சிரவணம் பண்ண கேட்கறது, அடுத்தது கீர்த்தனம் பண்ணுனா சொல்றது, அப்படின்னா பாட்டு பாடுறது அல்லது அவர் நாமத்தை ஜெபிக்கிறது மட்டுமல்ல. அப்ப என்ன சிரவணம்னு என்ன, அவருடைய மகிமையை வேதத்தில் இறைவன் தன்னை எப்படி வெளிப்படுத்தாரோ அதை என்ன பண்ணணும், சிரவணம். வெறும் நாமத்தை சிரவணம் பண்றதோ நாமத்தை கீர்த்தனை பண்றதோ அல்ல, அவசியம். ஆனா அதை மட்டும் இங்க குறிக்கல. எதை சிரவணம் பண்ணணும், வேதாந்தம், உபனிஷத்துக்கள்,
அது என்ன பண்ணணும்? இதெல்லாம் எது சொல்லிட்டு இருக்காரு? அத்வைத பக்திக்கு வரணும்னா இதெல்லாம் சாதனம். சிரவணம், கீர்த்தனம். அதை பற்றி கீர்த்தனம் நீங்க யார்கிட்ட பேச முடியும்? சத் சங்கம். நாம் அந்த குழுமோடு நம்ம என்ன பண்றோம்? கீர்த்தனம். அவருடைய பெருமைகளை நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்றோமா இல்லையா? அதுதான் என்னது? கீர்த்தனம். சிரவணம் என்பது குரு சொல்லும் போது கேட்கறது சிரவணம். அதை கீர்த்தனம் போது நமக்கு புரிஞ்சதை வெளிப்படுத்துறது என்னது? கீர்த்தனம். அப்படி புரிஞ்சுக்கணும். பாட்டு பாடுறது அப்படி மட்டும் அல்ல. எனக்கு கீர்த்தனை நமக்கு என்ன தெரியும்? கீர்த்தனை பாடுறது அப்படி நாம நினைச்சிருப்போம். அப்படி மட்டும் அல்ல, அதுவும் அவசியம். ஆனா மெயின் சாதனம் இவர் என்ன சொல்றாரு? சிரவணம், மனனத்தை பத்தி இவர் சொல்றாரு. இதெல்லாம் என்ன சொல்றாரு? சாதனம். லோகத்தில் எதை பார்த்தாலும் அதை எப்படி பார்க்கணும்? பகவத் குணம், பகவத் குணமாக. அப்புறம் அவரை பற்றிய சிரவணம் பிளஸ் கீர்த்தனம். கேட்கறது, நமக்குள்ள அதை பத்தி பேசிக்கிறது. அது என்னங்கிறாரு? சாதனம். சத் சங்கம் இஸ் சாதனம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 38 அடுத்ததுல இருந்து பாத்தீங்கன்னா சத் சங்கத்தை பத்தி 42 வரைக்கும், 38 42 3 வரைக்கும் பாத்தீங்கன்னா சத் சங்கம் தான் சாதனம் சொல்ல போறார். மெயின் சாதனம் அதுதானே. சத் சங்கம்னா என்னங்க? சத் புருஷானாம் சங்கம். சத் புருஷன் யாரு? பிரம்ம வித்யை அறிந்து அதை யார் டீச் பண்றாங்களோ அவங்க சத் புருஷானாம். அவர்களோட கூடிய சங்கமம், வேதாந்த வகுப்புகள் தான் சாதனம் சொல்ல போறாரு 4-5 ஸ்லோகத்துக்கு. அதுக்கு முதல் கட்டவர் என்ன சொல்றாருங்க? சிரவணம். இதை ஃபர்ஸ்ட் எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? குழந்தைகளுக்கு போய் நம்ம எடுத்துன உபனிஷத்துக்கெல்லாம் நடத்த முடியும். அப்ப அந்த லெவல சிரவணம் கீர்த்தனம்ங்கிறது என்னது? இவரோட நாமத்தை அவங்கள சொல்ல வைக்கிறது, அவங்களுக்கு சில கதைகளை சொல்ல குடிக்கிறது. அவங்க ஏஜுக்கு என்னது அது? சிரவணம் கீர்த்தனம். அவங்கள பாட வைக்கிறது, நாம அவங்களுக்கு அதை பத்தின இறைவனை பற்றிய கதைகளை சொல்றது, ராமாயணம் மகாபாரதம் இதிகாசங்களை சிரவணம் கீர்த்தனம்ங்கிறது அந்த லெவல். அப்படி புரிஞ்சுக்கணும். அதுதான் அவங்களை எங்க கொண்டாந்து விடும்? ஃபியூச்சர்ல இறைவனை பற்றிய சிரவணம்ங்கிறது மரணம் நிதித்தியா. அந்த உபனிஷத்துக்களை சிரவணம் கீர்த்தனத்துக்கு கொண்டு வரணும்னா அவங்க சின்ன வயசுல என்ன பண்ணி இருந்திருக்கணும்? அந்த சிரவணம் கீர்த்தனம் மகாபாரதம் இந்த மாதிரி விஷயங்களை கேட்ட, புராணங்களை சிரவணம் கீர்த்தனம் அப்படி புரிஞ்சுக்கணும். இது எப்படி? லோகே அப்படி லோகத்தில் பழகும் போது பகவத் குணமாக அதை பார்க்க வேண்டும். அடுத்த சூத்திரம் முக்கிய தஸ்து மகத் கிருபையைவ பகவத் கிருபாலேஷாத்வா. முக்கியத்தக பிரிச்சுக்கணும். முக்கியத்தக து மகத் கிருபையா ஏவ. அடுத்தபடி எப்படி பிரிக்கணும்? மகத்து கிருபையா ஏவ. அடுத்தது பகவத் கிருபாலேஷாத் வா. வானா அல்லது முக்கியத்து முக்கியமாக. முக்கியம்னா தமிழ்ல சொல்ற முக்கியம்தான். முக்கியமாக எதை படிச்சுட்டு இருக்கிறோம்? சாதனானி. ட்ராக் மாறிடக்கூடாது. எதுக்கு சாதனம்? அத்வைத பக்திக்கு வர்ற அடுத்த சாதனம். என்ன சொல்றாரு? முக்கியமாக தூணா எதனால் எனில் முக்கியமான சாதனம் எது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா சூத்திரத்துல சில வார்த்தைகள் உள்ள மறைஞ்சிருக்கும். எது முக்கியம்? சாதனாணிகளில் முக்கியம். ஏன் எதை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு? அத்வைத பக்திக்கு வருவதற்குண்டான சாதனைகளில் முக்கியம் எதுனா இண்டீட். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? மகத் கிருபையா ஏவ. ஃபர்ஸ்ட் என்ன வேணுங்கிறாரு? மகத் கிருபையா. கிருபையான என்ன? அருள், அனுகிரகம். யாருடைய? மகத், மகான்களுடைய, குருமார்களுடைய கிருபையா, அனுகிரகம். அனுகிரகத்தினாலேயே. ஏன்னா ஏவகாரம் போட்டார். ஃபர்ஸ்ட் அது வேணும். குருவுடைய அனுகிரகம், மகான்களுடைய ஆல்ரெடி இந்த ஞானத்தை பெற்று இருக்கிற அந்த மகான்கள், அதை சொல்லி கொடுக்கிற குரு, மகான் எல்லாம் என்ன? மகத்துனா அவங்க எல்லாருமே மகத்து தான். அந்த ஞானத்தை பெற்றவர்கள் மகத்து பற்றிய ஞானம். பிரம்மங்கிறது என்னது? பிருகத்வாத் பிரம்ம. அதை பற்றிய ஞானம் தான் என்னது? மகத்து. அதை அறிந்தவர்கள் மகத்து, மகான். அந்த மகான்கிற வார்த்தை எப்படி வந்தது? மகத்திலிருந்து வந்ததா மகான். அந்த சத்விஷ்டுவை பிரம்ம வித்யாவை அறிந்தவர்கள் அனைவருமே என்னதுதான்? மகான். அவர்களுடைய குருவுடைய கிருபை. ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் இந்த சாதனையில ஃபர்ஸ்ட் என்னங்கிறாரு?
குரு கிருபா. அப்புறம் என்ன சொல்றாரு? பகவத் கிருபாலேஷாத். அது மட்டும் பத்தாது. குருவோட கிருப்பை மட்டும் இருந்தது, வந்தாது, கிளாஸ்ல உட்கார்ந்தாச்சுன்னா அது மட்டும் பத்தாது. அல்லது வா போடுறாரு. ஆர் இன்னொன்னு என்னது? பகவத், ஒரு சிறிதளவானும் பகவானுடைய கிருபை நமக்கு இருக்கணும். இறைவனுடைய கருணை, ஒரு சிறிதளவாவது இறைவனுடைய கருணையும் இருக்க வேண்டும். இதெல்லாம் என்னது? சாதனம். இது ரெண்டு ஏங்க சில பேருக்கு கிடைக்குது, ஏங்க சில பேருக்கு கிடைக்க மாட்டேங்குது. எதனால சில பேருக்கு கிடைக்குது, ஏங்க சில பேருக்கு கிடைக்க மாட்டேங்குது? எது? மகானுடைய கிருப்பையும் ஈஸ்வரனுடைய கிருப்பையும் ஏன் சில பேருக்கு கிடைக்குது, ஏன் சில பேருக்கு கிடைக்க மாட்டேங்குது? அவர் என்ன இறைவன் அப்ப பார்ஷியலா? தர்மத்துக்கு உட்பட்டான வாழ்க்கை வாழ்ந்தவர்களுக்கு அது கிடைக்கும். தர்மத்துக்கு உட்படாத வாழ்க்கை வாழ்ந்திருந்தவன் நமக்கு அது கிடைக்காது. போன ஜென்மத்தில் நம்ம என்ன பண்ண யாருக்கு தெரியுது? சுவாமிஜே சொல்லுவாரு, யாரை பார்த்தாலும் எப்படி பார்க்க சொல்லுவார் தெரியுங்களா? பயங்கரது, மறக்க முடியாத ஒரு எக்ஸாம்பிள். இப்போ நீங்க ஒருத்தர் உங்க குடும்பத்தில் இருக்கிற ஒரு பாக்குறீங்க. இப்போ நாம என்ன நினைப்போம்? எப்படி நீங்க உங்களோட இது எப்படி இருக்கும்? மருமக, மகன், பேரன், பேத்தி, அம்மா, அப்பா, அப்படிதான் நம்ம பார்ப்போம். அம்மானா ஒரு ரிலேஷன், அப்பா, அக்கா, தங்கச்சி. அவர் என்ன சொல்லுவாரு? ஒருத்தரையும் பார்க்கும்போதும் இதற்கு முன்னால அவங்க என்ன சரீரம் எடுத்திருந்தாங்க நமக்கு தெரியாது. இப்போ மனித சரீரம் எடுத்திருக்காங்க. அவ்யக்தம் டு வியக்தம். திருப்பி அவங்க என்ன சரீரம் எடுப்பாங்க நமக்கு தெரியாது. அது எப்படி இருக்கலாம்? பள்ளியா இருக்கலாம், கரப்பாம்பூச்சியா இருக்கலாம், பாம்பா இருக்கலாம். அப்படி சொல்லுவார். பள்ளியா இருக்கலாம், கரப்பாம்பூச்சியா இருக்கலாம், பாம்பா இருக்கலாம், சிங்கமா இருந்திருக்கலாம், எருமையா இருந்திருக்கலாம், மாடா இருந்திருக்கலாம், மைக்ரோஸா இருந்திருக்கலாம். இப்போ அது போன கிளாஸ்ல படிச்சு ஞாபகம் தான் சொல்றேன். அது இப்ப எப்படி இருக்காங்க? மனித சரீரத்தில் இருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்க எப்படித்தான் போக போறாங்க? நான் வந்தேன் போனேன்னு படிக்கும் போதே கூடவே சேர்த்து இதையும் புரிஞ்சுக்கணும் பாரு. ஏன்னா நம்ம என்ன படிச்சோம்? நான் இதற்கு முன்பு பல சரீரங்கள் எடுத்தேன், நான் இப்ப மனித சரீரத்தில் இருக்கிறேன், இதுக்கப்புறம் என்ன சரீரம் எடுப்பேன்னு தெரியாது, ஐயோ இதுல இருந்து வேண்டாம், அதுக்காக வேதாந்த வரங்கிறது குட் திங். அதே பார்வையை நீ உலகத்துக்கு கொண்டு வா, குடும்பத்தில் இருக்கவங்கிட்ட முதல்ல கொண்டு வா பாரு. இந்த சண்டை சச்சரவுல இருந்து விடுபடணும்னா இந்த மாதிரி எல்லாம் உணர்வு, இந்த மாதிரி ஒரு அறிவை நீங்க உள்ள இன்வைட் பண்ணி வச்சுட்டீங்கன்னு வச்சுங்களேன், சண்டையே வராது. ஏன்னா இப்ப நீங்க இதெல்லாம் டெக்னிக் அவங்க கொடுக்குற, இத்தனைக்கு அவங்கள சன்னியாசிகள், அவங்க கொடுக்குற டெக்னிக் இது. எங்க வந்து டெக்னிக் தாங்க, ஓம்லிங்க மந்திரம் அல்ல, இட் இஸ் a ஃபேக்ட். ஆனா நம்ம என்ன பண்ணிக்கணுங்க? மனதில் அதை ஸ்திதஹா, மனதில் அதை கொண்டு வந்து நிறுத்துன்னு என்னங்க அர்த்தம்? மனதில் அதை புடி, மனதில் நிறுத்துன என்ன அர்த்தம்? மனதில் அதை நினைன்னு அர்த்தம். அடிக்கடி என்ன பண்ணிக்கணும்? இதெல்லாம் நினைச்சுக்கணும். ஏன்னா அவங்க அப்படி பேசினாங்க, இவங்க இப்படி பேசினாங்க தான் நாம் நினைச்சிட்டு இருக்கிறோம். அது வேண்டாம் பாரு. அவரு அப்படி அவங்க அதை சொன்னாங்க, இதை சொன்னாங்க, அவங்க அப்படி நடந்துக்கிட்டாங்க, அவங்கள பத்தி எனக்கு தெரியும், இவங்க இதை வேண்டாம், இது வேஸ்ட். ஏன்னா க்ஷணந்தோறும் மாறக்கூடியது மனமும் உடலும். அதை போய் ஏன் உட்காந்து மாறக்கூடியதை பிடிச்சி வச்சு உட்காந்து திங்க் பண்ற? மாறாத சில தத்துவங்களை என்ன பண்ண? திங்க் பண்ணு. மனதுக்கு அதை அடிக்கடி என்ன பண்ண? அசப்போடும் வருது. மனநம்னா எனக்கு அசப்போடுறது, திருப்பி திருப்பி அதை அசப்போடு. எப்படி? இவங்க இதுக்கு முன்னால என்ன சார் நினைச்சீங்கன்னா பாருங்க, உங்களுடைய வியூ அப்படி விஷனே மாறும். இதுக்கு முன்னாடி அவங்க என்ன சரீரம் எடுத்திருந்தாங்க நமக்கு தெரியாது. இப்போ இறைவன் கொடுத்த அனுகிரகத்தினால நான் எனக்கு மனித சரீரம் கிடைச்சிருக்கு, இந்த ஜீவனுக்கு என்ன கிடைச்சிருக்குது? மனித சரீரம் கிடைச்சிருக்குது. வாழ போற நாட்கள், கல்யாணத்துக்கு அப்புறம் எவ்வளவு கணவனை பாக்குறீங்க, அவங்க 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 எப்பங்க அவங்களோட உங்களுக்கு ஒரு உறவு வந்தது? எத்தனை நாளைக்கு அது இருக்க போகுது? எத்தனை நாள் நமக்கு தெரியாது. இப்ப வாழ்ந்த நாட்கள் எவ்வளவு? இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆயுட்காலத்தை பார்க்கும் பொழுது நினைச்சு பாருங்க. அப்படி இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆயுட்காலத்தை பார்க்கும் பொழுது நானும் இவரும் மனித சரீரத்தை எடுத்து வாழ்கின்ற நாட்கள்ங்கிறது ஒரு க்ஷணத்தை விட கம்மி. நேனோ 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 போட்டு மில்லி என்ன சொல்றா அந்த காலத்தை போடலாம். காலத்தை எதில் அளக்குறீங்களோ அதுல நேனோ 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 பரவு. அந்த அளவுக்கு தான் நம்ம என்ன பண்றோம்? வாழ்றோம். அதுக்குள்ள எதுக்கு இத்தனை சண்டை? திருப்பி அவர் என்ன பண்ண போறாரு? பரப்பம்பூச்சியோ பள்ளியோ பூனையோ பாம்போ பிறக்க போறாரு. நாமள என்னதான் பண்ண போறோம்? பள்ளியோ பூச்சியோ பாம்போ பறவையாகவோ பிறக்க போறோம். இதுக்கு முன்னால என்ன இருந்துன்னு தெரியாது. இப்ப இருக்கிற போற காலம் ரொம்ப குறைவுங்கும் போது நமக்கு எதுவுமே சீரியஸா தோணாது. இதுதான் ஃபேக்ட். எதுவுமே நமக்கு என்ன பேசு, நீ இவ்வளவு நாள ஏதாவது சீரியஸ் எடுத்து வச்சு எது ஒருத்தர் சொன்ன சொல்ல எடுத்து வச்சு 3 நாளைக்கு வச்சு செய்யறது அவங்கள, அதெல்லாம் வேஸ்ட். அப்ப என்ன பண்றோம்? அந்த கொடுக்கப்பட்ட ஒரு க்ஷணத்திலும் குறைவான ஒரு காலத்தில் நம்ம என்ன பண்ணிடுறோம்? வேஸ்ட். நீ கவலைப்பட்டு வாழ்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வேஸ்ட். கிடைச்ச ஒரு க்ஷணம், ஒரு அப்படி ஒரு க்ஷணம் தான் நமக்கு கிடைச்சிருக்குது. இந்த ஒரு
சரீரத்தில், ஒரு குடும்பத்தோட வாழ்ற மனித சரீரத்தில் இதை அனுபவிக்கிற காலம் ஒரு க்ஷணம். அதை என்ன பண்ணிடுறோம், தேவையற்ற விஷயங்களை சிறந்துச்சு, தேவையற்ற அவங்க இப்படி சொன்னாங்க, அவங்க இப்படி பேசுறாங்க, அவங்க இப்படி பழகுறாங்க, இவங்க மூஞ்சி காமிக்கிறாங்க, இவங்க அன்பா இருக்கு, இப்படியே மற்றவங்களை பத்தின ஜட்ஜ்மெண்ட், கன்க்ளூஷன்ஸ், அப்புறம் அதுக்கப்புறம் நாம எப்படி நடந்துக்கணும், இது வேற டிக்ஷனரி போட்ட வேண்டியது. இவங்க இப்படி நடந்துக்கிட்டாங்க, இவங்க நம்ம ஃபங்க்ஷன் இப்படித்தான் வந்தாங்க. அது ஒருத்தர் பேசும்போது பார்த்தா நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாடி பையங்களை நடந்திருக்குங்க. ஒருத்தர் எப்படி அவங்க கல்யாணத்துக்கு எவ்வளவு நேரம் வந்தாங்க, எவ்வளவு நேரம் இருந்தாங்க, சாப்பிட்டாங்களா இல்லையா, என்ன போட்டுட்டு வந்தாங்க, எல்லாம் ரிஜிஸ்டர் தேவையாங்க. ஏன்னா அப்பதான் இவங்க கரெக்டா அங்க போக முடியுமா. எங்க இப்படி கரெக்டா போன அவார்டு அங்க கொடுக்குறாங்க. இத்தனை எல்லாம் உள்ள டஸ்ட்பின் மாதிரி வச்சுக்கிட்டு ப்ரீ ஆக்குபைடு மைண்ட் வித் ரிலேஷன்ஸ். டிவோஷனல் எக்ஸசைஸ் பண்ணுனா நாம யார பண்றோம், ஹியூமன் பீயிங் எக்ஸசைஸ். எதை பண்ணிட்டு இருக்கிறோம், ஹியூமன் பீயிங் பத்தின எக்ஸசைஸ். இவங்க இப்படி, அவங்க இப்படி, இவங்க இப்படி நடந்துக்கணும், அவங்க இப்படி நடக்கணும், எல்லாம் ஒரு க்ஷணத்திலயும் ஒரு க்ஷண நேரம் அவங்க வந்துட்டு போற விஷயம். அதுக்கு போய் இந்த கிடைச்சிருக்கிற அந்த ஒரு க்ஷணத்தை என்ன பண்ணிடுறோம், போட்டோடை தாண்டி. சோ இப்ப எங்க வரணும், சாஸ்திரம் என்ன சொல்லுது, ஃபர்ஸ்ட் நீ யாரத்தான் சார்ந்திருப்ப, ஃபார் யுவர் பீஸ், PSH, பீஸ், செக்யூரிட்டி, ஹாப்பினஸ், PSH. இத பேசிக், இதைத்தான் நம்ம தேடுறோம். பீஸ், செக்யூரிட்டி, ஹாப்பினஸ், இதுதான் நமக்கு தேவை. உண்மையில நமக்கு தேவை என்ன, உறவுகளோ இந்திரிய சுகமோ அல்ல. உண்மையில் நான் தேடுறது என்னது, பீஸ். எதை நீங்க தேடினாலும் அது 3 காத்தாங்க போவீங்க. அது உறவுகளா இருக்கலாம், ஆப்ஜெக்டா இருக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம். எதை நீங்க போனீங்கனாலும் பேசிக்கா நான் தேடுவது என்னது, PSH. ஆச்சா, நமக்கு உண்மையில் தேவை இதுதான். ஆனா அது எங்க கிடைக்கும்ங்கிறது தெரியாததுனால கிடைக்காத இடத்துல ஓடிட்டு இருக்கிறோம். என்ன பிரச்சனை, அது என்ன வேணுங்கிறது எனக்கு தெரியல, அது எங்க கிடைக்குங்கிறது எனக்கு தெரியாததுனால கிடைக்காத இடத்துல ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு நிலையற்ற பொருள்களிடம் தேடிக்கொண்டிருக்கிறோம். அது நிலையற்ற பொருள்களால் உங்களுக்கு உண்டான PSH கொடுக்க முடியாது. அதே நிலையற்றது ஏதுங்க, அது போய் உங்களுக்கு எப்படிங்க ஒரு நிலையான P-யையும் S-யையும் H-யும் கொடுக்க போகுது, கொடுக்க முடியாது. அதுவும் தெரியறது இல்லை. சோ நான் தேடுவது PSH. அது எங்க கிடைக்குன்னு தெரியாததுனால என்ன பண்ணிடுறோம், பை மிஸ்டேக் அது கிடைக்காத இந்த உலகத்தில் எதை தேட, உலகமே ஒரு நிலையற்ற ஒன்று, அதுகிட்ட போய் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், PSH, ஐ வாண்ட் PSHன்னு தேடிட்டு இருக்கிறோம். கிடைக்காது, கிடைச்சாலும் நிற்காது. சோ எங்கதான், இறைவனிடம் தான் நம்ம எதை நாட முடியும், PSH. சோ ஃபர்ஸ்ட் நம்ம எங்க டிபெண்டன்ட் இருந்தோம், ஃபார் PSH எதுக்கு டிபெண்டன்ட் ஆயிருந்தோம், வேர்ல்டி டிபெண்டன்ஸ். ஏன், அதுதான் எனக்கு வேர்ல்டி மீன்ஸ் உலகம், உறவுகள், எக்ஸ்பீரியன்ஸ், எது வேணும் எடுத்துக்கோ, ஆப்ஜெக்ட்ஸ். அதுதான் எனக்கு உண்மையான PSH கொடுக்கும். எனக்கு வேணுங்கிறது PSH. அது கிடைக்கிற இடம் எங்க தொலைவிட்டு இருந்தோம், உலகத்தில் தேடிக்கொண்டிருந்தோம். அப்புறம் அறிவு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அதுகிட்ட அது கிடையாது. அப்புறம் எங்க போவோம், இறைவன். எதுக்கு, ஃபார் மை PSH நான் எங்க போவேன், இறைவன். ஏன், அவர்தான் நிலையானவர். இது செகண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ஃபர்ஸ்ட் நாம எங்க இருந்தோம், உலகத்தில் PSH தேடினவங்க காட் டிபெண்டன்ஸ், வேர்ல்டு டிபெண்டன்ஸ் டு காட் டிபெண்டன்ஸ் வரணும். ஆச்சுங்களா, அதுலயே அப்படி எங்க இந்த என்னது, ஃபார்மல் துவைத பக்தி, இவர் லாங்குவேஜ் சொன்னா அதோட நின்றுக்கூடாது. அதுக்கப்புறம் இறைவன் என்னை தவிர்த்து வேற இல்லைங்க போது செல்ஃப் டிபெண்டன்ஸ் எங்க வந்துருவோம், PSHக்கு ஆத்மரதிகி ஆத்ம கிரீடம். என்னுடைய PSH நான் எங்க தேட வேண்டியதில்லை, இறைவனிடம் தேட வேண்டியதில்லை. ஏன், இறைவனும் என்னை தவிர்த்து வேற இல்லை, இறைவனு நானும் ஒண்ணுங்கிற அறிவு வந்ததுக்கு அப்புறம் நீங்க PSH எங்கீங்க தேடுவீங்க, என்னிடம் நான். அப்போ வேர்ல்ட் டிபெண்டன்ஸ் டு காட் டிபெண்டன்ஸ் டு செல்ஃப் டிபெண்டன்ஸ் இஸ் அத்வைத பக்தி, அத்வைத ஞானம். எப்ப நீங்க PSH வெளியில தேடுறீங்களோ அது வரைக்கும் உங்களுக்கு அது கிடைக்க போறது இல்ல. நீங்க இறைவனிடம் தேடினாலும் அது அந்த ஞானத்தை பெற வரைக்கும் தான். ஞானத்தை பெற்றதுக்கு அப்புறம் ஃபார் செல்ஃப் டிபெண்டன்ஸ், ஃபார் PSH, இது நிக்கிறதுக்கு பேரு தாங்க மோட்சம். வாட் டு யூ மீன் பை மோட்சம், ஃபார் மை PSH செல்ஃப் டிபெண்டன்ஸ் வந்துட்டோம்னா that is equal to மோக்ஷம். This is another definition for
மோட்சம் இன் மாடர்ன் டேஸ். ஏன்னா அதெல்லாம் இங்கிலீஷ் வேர்டு வேற போடுறேன், அது உங்களுக்கு புரியறதுக்காக நான் மாத்துறேன், அது சாஸ்திரத்திலிருந்து மாற்றக்கூடாது. மோட்சத்துக்கு இப்ப நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு டெஃபினிஷன் கொடுத்தோம்னா, வாட் இஸ் மீன் பை மோட்சம்? மோட்சம்னா என்னங்க? ஃபார் மை PSH செல்ஃப் டிபெண்டன்ஸ் வந்துட்டா தட் இஸ் ஈக்குவல் டு மோட்சம். இதுதான் இத்தனை டிராவல். சரிங்களா? அதுதான் அவர் சுவாமிஜி சொல்லுவார். அப்போ நீ எதை பார்த்து எங்கிருந்து வந்தோம், லிட்டில் பிட் அவுட் ஆஃப் மை சப்ஜெக்ட், எதுக்கு நாம என்ன வந்தோம், எதை பார்த்தாலும் எப்படி பார்க்க சொல்றாரு அவரு? இவங்க இதுக்கு முன்னால எத்தனையோ பிறவி எடுத்திருக்காங்க, அது அவ்வியக்தம் தான் அதிகம் அவங்களுக்கும், வியக்தம் தான் அவங்களுக்கு கம்மி. ஏன்னா நம்மளே படிச்சுட்டு இருக்கிறத ஏத்துமா இருக்கவங்களே பாருங்க, வியக்தமா வந்திருக்கிறதால அவங்களுக்கு கொஞ்சம் உண்டு, அவங்களுக்கு அது புரியுதோ இல்லையா, நமக்கு புரியுது இல்ல. ஏன் நான் இப்படி இருக்கிறேன், ஆனா அவங்களுக்கு தெரியாது, ஆனா உங்களுக்கு தெரியுமில்ல அவங்கள பத்தி. வியக்தம் கொஞ்ச நாள் தானே, திருப்பி அவங்க எங்கதான் போக போறாங்க, அவ்வியத்துக்கு தான் போக போறாங்க பாவம். அது வரைக்கும் நம்மளோட வாழ்ற காலம் எவ்வளவு, க்ஷணம் கூட தொடுக்க முடியாதுங்க. பிரபஞ்சத்தினுடைய ஆயுட்காலத்தை பார்க்கும் பொழுது அப்படின்னு சொடுக்க கூட போட முடியும் நேரம் கூட நம்ம இல்லை, ஒன்னா வாழ்ற காலம். இந்த ஒரு மைண்ட் செட்டப்பை குழந்தைகளுக்குள்ள கொடுத்து பெரியவங்களுக்குள்ள வந்தோம்னா தான் ஜாயிண்ட் ஃபேமிலி செட்டப்பே பாசிபிள். இது இருந்ததுனாலதான் அந்த காலத்துல 40 பேர் 50 பேர் 90 பேர்ல ஒரு குடும்பத்தில் வாழ்ந்திருக்காங்க. எப்படி முடிஞ்சது? இந்த அறிவு அவங்களுக்குள்ள சொல்லி கொடுக்காமையோ சொல்லி கொடுத்தோ நமக்கு தெரியாது, இருந்திருக்கு. இந்த காலத்துல இது 0. அதனாலதான் 2 பேரை ஒன்னா வாழ முடியல. 2 பேர் யாருங்க? கணவன் மனைவி என்ன பண்ண முடியல, ஒன்னா வாழ முடியல. ஏன்? இந்த அறிவு கொடுக்கப்படலை. ரீசன் அதுதான், ரீசன் இதுதான். இந்த அறிவு கொடுத்திருந்தோம்னு வச்சுக்கங்களேன், குழந்தையிலிருந்து அது இந்த ஒரு பார்வை வந்துருதுன்னு வச்சுக்கோங்க, எதுக்கு சண்டை சச்சரவு? இது அடிக்கடி என்ன பண்ணணும், மறந்து போயிடும். சிந்திக்கணும். எப்பங்க சிந்திக்கணும்? எப்ப மற்றவங்க பண்ற செயல் நிதித்தியாசனம் பேர். இப்ப ஞானத்தை வாங்கிட்டீங்களா, ஞானத்தில் மட்டும் பெற்றனால வேலைக்காகாது. அதை என்ன பண்ணணும், நிதி. எப்ப நாம இதை சிந்திக்கணும்? கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க இதையே செஞ்சுட்டு இருந்தா எப்படிங்க போய் சாப்பாடு செய்யறது, எப்படிங்க எல்லாத்தையும் ஸ்கூலுக்கு அனுப்புறது, அப்படி அல்ல. எப்போ என் மனம் மற்றவர்களால் டிஸ்டர்ப் ஆகுதோ அப்ப உரம் போட்டு வளர்த்தி வச்சிருந்தீங்கன்னா ஞாபகத்துக்கு வரும். அதான் புறம் போட்டுன்னா நல்ல ஸ்ட்ராங்கா இந்த அறிவை பதிவு பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அப்ப ஞாபகத்துக்கு வரணும். சும்மா பொழுதுக்கும் காத்தால சாயங்காலம் வரைக்கும் இவன் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எப்படிங்க வேலையை பார்க்கறது? பி பிராக்டிக்கல். எப்ப உங்க மனம் டிஸ்டர்ப் ஆகுதோ மற்றவங்கனால, அவங்க சொல்ற செயலா இருக்கலாம், பேச்சா இருக்கலாம், நம்ம ஒன்று சொல்லி இருப்பா கேட்டிருக்க மாட்டாங்க, அப்புறம் அதுக்கு அதுலயே போய் வேண்டாம் வேண்டாம்னு செஞ்சிருப்பாங்க, அப்புறம் அதுக்கு உண்டான கான்சிக்வன்ஸை மீட் பண்ணுவாங்க. ஐயோ நம்ம அதுலயே சொன்னேன், அதெல்லாம் ஒன்றும் பேசாதீங்க. அப்ப நீங்க டிஸ்டர்ப் ஆயிட்டீங்க இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்? வெரி ஷார்ட் டைம் we are going to live in this life. அது வரைக்கும் எப்படி இருப்போம்? அட்ஜஸ்ட் அக்செப்ட். நீ பாருங்க, அதை ஒன்று தெரிஞ்சுச்சு வச்சுக்கல, நான் எல்லாத்தையும் பொறுத்துப்போ, அட்வைஸ் பண்ணுதுன்னு அமைதியாரு, பொறுமையாரு, திதிக்ஷா, ஸ்ரத்தா, இதெல்லாம் எது சொல்லித்தரவே தேவையில்லை, தானா அதெல்லாம் வந்துடும். அக்செப்டன்ஸ். அவங்க என்ன பண்ணாலும் அக்செப்டன்ஸ். ஏன்? இருக்கிற காலம் கொஞ்சம் ஏதோ இருந்துட்டு போகலாம். அந்த அறிவு இந்த இந்த இது ஏன்னா கிரகஸ்தாவுக்கு இது ரொம்ப, சன்னியாசிகளுக்கு இது சிந்திக்கணும், உரம் போட்டு வளர்க்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க தான் எல்லாத்துக்கும் வெளியே வந்துட்டாங்க. they don't need this. கிரகஸ்தாக்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிற இடமே இதுதான். அதான் சுவாமிஜி சொன்னாரு, கிரகஸ்தாவா இருந்து இதை வெளிக்கொணரும் போது மற்ற கிரகஸ்தா புரிஞ்சுக்கிறது ஈஸி. ஏன்னா பிராக்டிக்கலா வெளியில அடிவாகி இருக்கிறோம். அதே ஒரு சன்னியாசி போது அவங்களுக்கு இந்த டிஸ்டர்பன்ஸ் ஆயிருக்காது. மற்றவங்களாம் டிஸ்டர்ப் ஆகிறது யார் அதிகம்? கிரகஸ்தா தானே, அப்கோர்ஸ். புரிஞ்சுங்களா? அதனால என்ன பண்ணணும், எப்பெல்லாம் உறவுகளினால் உங்க மனம் டிஸ்டர்ப் ஆகுதோ, அவங்க உங்களை இரிட்டேட் பண்ற மாதிரியோ, கோபத்தை தூண்டுற, எப்ப டிஸ்டர்ப் ஆனா அது வேற அர்த்தம். அது என்னங்க அர்த்தம்? எப்ப அவங்க உங்க கோபத்தை தூண்டுற மாதிரியோ, உங்களை இரிட்டேட் பண்ற மாதிரியோ உங்களுக்கு தோணுதோ, அவங்ககிட்ட வார்த்தை பேசாதீங்க, அது வேஸ்ட். நீங்க என்ன பண்ணிக்கணும்? நிதி தியாசனத்துக்கு இருக்கிற காலம் கொஞ்சம், இருக்கிற காலம் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிற வழியை தேடிட்டு போவோம். ஐ எம் ரெடி டு டூ ஒர்க். எல்லா உதவி வேணா செஞ்சு தரேன். ஏன்னா இருக்கிற காலம் கொஞ்சம், அவ்வளவுதானே உதவி செய்ய முடியும். அப்போ அதை கொண்டு வர தெரியணும். இருக்கிற காலம் கொஞ்சம், அது வரைக்கும் தானே உடனே உதவி செய்ய முடியும், செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் கிரகஸ்தா ஆசிரமம். சரிங்களா? இப்போ எங்க வந்தோம்? முக்கிய தூ மகத் கிருப்பையா. ஃபர்ஸ்ட் என்ன வேணுங்கிறாரு? மகான்களுடைய குருமார்களுடைய கிருப்பை வேண்டும். அதுல மாற்று கருத்துக்கே இடமில்லை. நீங்க ஒண்ணு வேண்டாம். நம்ம குரு பரம்பரை அபிஷேகம் ஏன் போட்டோம்? இதுதான் அவங்களுடைய கிருப்பை நமக்கு வேணும். அவங்க நம்மளை பத்தி நினைச்சாங்கனாவே we will be blessed.
ஈரோட்ல இருந்து வந்தாங்க. அந்த சுவாமிஜி மனசுல நாம ஒரு இடம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகளை நாம தான் உருவாக்கிக்கணும். நாம வாட்டிக்கு உட்காந்துக்கிட்டு அவர் வாட்டி அங்க இருக்காருன்னா எப்படி அவருடைய கிருப்பைக்கு நீங்க எப்படி வாய்ப்பை நம்ம தான் ஏற்படுத்திக்கணும். புரியுதுங்களா? நம்ம வாய்ப்பை ஏற்படுத்தி அவர்களுடைய கிருப்பையை வாங்குவதற்கு முயற்சி நாம தான் மெனக்கெட்டு கிளம்பி போகணும். சில பேத்துக்கு இதெல்லாம் தேவையில்லை. படிச்சா பத்தாதா? ஞானத்தை பெற்றா பத்தாதா? பத்தாது. வெறும் ஏட்டு கல்வி சுரக்கா பிராக்டிக்கலுக்கு ஒத்து வராது. இது ஏங்க அப்படி இருக்க ஏன் நாரதர் ஏன் போறாரு? மகத் கிருப்பையா? இதெல்லாம் தேவையற்ற வேலை. உட்காந்து கிளாஸ் படிச்சா பத்தாதா? கிளம்பி போயிடுறாங்கப்பா, வேற வேலை இல்லைன்னு. இப்படி சொல்றவங்க நம்ம கேட்கறோம். வெளியில சொல்ல மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கும். இதெல்லாம் தேவையில்லை. கிளாஸ் அட்டெண்ட் பண்றோமா? மனசுக்குள்ள இருக்கும். அவங்களுக்கு நான் சொல்றேன், அப்படி இருக்குது. படிச்சா மட்டும் போதும்னு இருந்திருந்தா நாரதர் மகத் கிருப்பையான் ஏன் போட்டாரு? அதுக்கு உண்டான வழிமுறைகளை நாம தான் ஏற்படுத்திக்கணும். சரி, நீங்களாம் சேர்ந்து மகத் கிருப்பையா பிளான் பண்ணுங்கன்னா உங்களுக்கு பண்ண முடியுமா? எந்த சுவாமிஜி உங்களுக்கு தெரியும்? எப்படி பிளான் பண்ணுவீங்க? அவங்ககிட்ட கனெக்ஷன் எப்படி கம்யூனிகேட் பண்ணி, எப்படி பெர்மிஷன் வாங்கி, எப்படி போறது? அது யார் பண்ணி கொடுக்குறாங்களோ மேக் யூஸ் ஆஃப் தட் தான் நாம் சொல்றோம். புரிஞ்சுங்களா? யூ கேனாட் டூ பை யுவர் செல்ஃப். மகத் எந்த மகத்தை போய் நீங்க தேடுவீங்க? யாரோட கம்யூனிகேஷன்? நீயும் யார் யார் இருக்கான்னு ஒரு தெரிஞ்சு அதுக்கப்புறம் அடுத்து வரவங்களை நீங்க என்ன பண்ணலாம்? கூட்டிட்டு போகலாம். ஃபர்ஸ்ட் மகத் கிருப்பை, அதுக்கப்புறம் என்ன வேணும்? ஈஸ்வர கிருப்பை. அது இல்ல, அந்த ஈஸ்வர கிருப்பை வேணும்னா அவர் யாருக்கு கிருப்பை பண்ணுவாரு? அவருக்கு என்ன வேணும்? தர்மம் இஸ் ஸ்கேல். ஈஸ்வரனுக்கு எது ஸ்கேலு? தர்மம். நீ தர்மத்தோட இருக்கிறியா? கிளம்பு. நீ தர்மம் இல்லையா? இப்படி போ. அவர் அவ்வளவுதான் பண்ணுவார். சோ ரெண்டும் சாதனம். மகத் கிருப்பை பெறுவது என்பது இந்த ஒரு முயற்சியில் நமக்கு எல்லாம் அதெல்லாம் என்னது? குரு பரம்பரா விசிட்ங்கிறது என்னது? சாதனம். இட் இஸ் நாட் அ பிக்னிக். பொழுதுபோக்குறதுக்காக நம்ம போயிட்டு வரல, என்ஜாய் பண்றதுக்காக போறது. என்ஜாய் பண்றோம், அது வேற, அது செகண்டரி. புண்ணாக்கே சொல்லிட்டு கூடாது. எதுக்கு நம்ம ஆயில் ஃபேக்டரிக்கு எதுக்கு போனோம்? எண்ணெய் ஆட்டுறது. முக்கியம் எது? மகத் கிருப்பையா. அப்போ குரு சொல்றாருன்னா அவர் அதை தெரிஞ்சுதான் அதை கூட்டிட்டு போறாருன்னா யூ மஸ்ட் ரியலைஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தட் குரு பரம்பரா விசிட். அடுத்தது, அதாவது இப்ப நம்ம இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்ல வராருன்னு சாரமா பாத்தீங்கன்னா, வெவ்வேறு குணாதிசயங்களுடைய மனிதர்களுடன் நீங்க பழகும் பொழுது எப்படி இருக்கணும்? இது சைக்காலஜி பாயிண்ட். இதனோட சூத்திரத்தோட சைக்காலஜி பாயிண்ட். இப்ப நம்ம டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் நம்ம பார்க்கிறோம். பழகும் போது நம் மனதை முதலில் தெளிவாக மாசற்றதாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதாவது வெளியில இருக்கிற மக்களோட, அது குடும்பமா இருக்கலாம், உறவுகளா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், பழகும் போது நம்ம மனம் எப்படி இருக்கணும்? தெளிவாக, உண்மையான அன்போடு மாசற்றதாக இருக்க வேண்டும். இதுக்குதான் நாரதர் என்ன சொல்றாரு? ஒரு உபாயம் கொடுக்கிறாரு. இது இந்த தெளிவற்ற மனம், சரி தெளிவான மனம், மாசற்ற மனம் ரெண்டு வரணும்னா சத் சங்கம். அதை இனிமேல் எல்லாம் சொல்லப்படுது. இந்த ஸ்லோகத்திலிருந்து கடைசி வரைக்கும் எதை பத்தி பேச போறாரு? சத் சங்கம் only can give you தெளிவான மனம், மாசற்ற மனம். இது ரெண்டையும் பெறணும்னா சத் சங்கம் is the only way. எதுக்கு? தெளிவான மற்றவங்களோட நீங்க பழகணும்னா லோகேபி, மற்றவங்களோட நீங்க பழகும் போது தெளிவான மனம் இருக்கணும், மாசற்ற மனம் இருக்கணும்ங்கிறாரு. அதுக்கு சோர்ஸ் என்னங்கிறாரு? சத் சங்கம். அல்லது நல்ல முமுட்சுத்துவம் உள்ள கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அதுவும் என்னதான்? சத் சங்கம். சோ அப்பதான் அந்த பகவானோட மகிமையை எப்படி உணர்ந்து கொள்றது, அது எப்படி பேசுறதுங்கிறது அவங்களோட இருக்கும்போது அவங்களுக்கு தெரியும். அது எப்படி பேசுறது உள்ள வச்சிருப்பீங்க. பகவானோட மகிமையை எப்படி பேசுறதுன்னு எங்க கத்துக்கிறோம்? சத் சங்கம். உணர்ந்திருப்போம், பட் அது எப்படி பேசுறது, எப்படி ஷேர் பண்ணிக்கிறதுங்கிறது சத் சங்கம். சோ இந்த நுணுக்கங்களை அந்த சத் சங்க குருவிடம் தான் நாம் கேட்டு அறிய முடியும். சாஸ்திரங்கிறது புக்கு, அதே உங்களுக்கு வெளிப்படுத்தாது. சோ சத் சங்கம் முக்கிய சாதனானி. எங்கிருந்து 38 இருந்து 42 வரைக்கும் அதத்தான் அவர் சொல்றாரு. இந்த எப்பெல்லாம் கன்க்ளூஸ் த கிளாஸ், எப்பெல்லாம் உங்க மனம் வெளி விஷயங்களை நோக்கி டிஸ்டர்ப் ஆகுதோ, அல்லது வெளி விஷயங்களினால் மனம் பாதிக்கப்படுதோ, அப்பெல்லாம் எதை ஞாபகத்துக்கு கொண்டு வரணும்? ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம். அதத்தான் அவர் இப்படி சொல்றார். எப்பெல்லாம் உங்க மனம் வெளி விஷயங்களை சுகத்தை நாடி வெளியில போகுதோ, அல்லது மனம் போகும். சில சமயம் யார் வருவா?
அந்த வெளியில இது வந்து சமகா தமத்தை வேற மாதிரி சொல்றேன். தமக சமக போன கிளாஸ் படிச்சு பாத்தீங்களா, அதே தான் இது. எப்பெல்லாம் மனம் வெளியில போகுதோ அல்லது எப்பெல்லாம் வெளியில இருக்கிற விஷயங்கள் நாம கம்மிட்டு இருப்போம், வந்து காதுனால போட்டு போயிட்டே இருப்பாங்க, அதுதான் என்னது வெளி விஷயங்கள் உள்ள வருதோ அதனால் டிஸ்டர்ப் ஆகிறமோ அல்லது மனம் வெளியில போய் நம்ம டிஸ்டர்ப் ஆகிறோமோ, அப்போ என்ன அறிவு இருக்கணும்? ஈஷா வாஷ்யம் இதம் சார். இங்க அனைப்பது அனைத்தும் இறைவனை தவிர்த்து வேறல்ல. சரிங்களா? சோ அப்ப நமக்கு என்ன வரணும்? அந்த வெளி விஷயங்களையும் மனதில் இருக்கிற வாசனைகளையும் தாக்கு பிடிக்கிற திறமை, ஜமாளித்துக் கொள்ளும் தன்மை, இது வரணும். 2 நாள் என்ன ஆகும்? மனம் டிஸ்டர்ப் ஆகும் போது என்ன இருக்கும்? நமக்கு எதை வளர்த்துக்கிறோம்? நம்ம இந்த சத்சங்கத்தின் மூலியமாக திறமை, நம்மளை நாம காத்துக்கொள்கின்ற தன்மை, சக்தி நாம பெறுகிறோம். எதன் மூலியமாக? எப்போ அந்த மனம் வெளியில போய் கஷ்டப்படுதோ அல்லது வெளியில இருக்கிற விஷயம் உள்ள வந்து நம்மளை கஷ்டம் கொடுக்குதோ அப்பெல்லாம் நம்மளுடைய திறமையை வளர்த்துக் கொள்ளணும், சாமர்த்தியத்தை வளர்த்துக் கொள்வதற்கு உதவுவது சத் சங்கம் அப்படிங்கிறது. எல்லாம் ஃபுல்லா சத் சங்கத்தை பத்தின சாதனம் சத் சங்கம்னு சொல்ல போறாரு. மேலும் அதுக்கப்புறம் என்ன வேணுங்கிறாரு? பகவத் கிருபா. இதுல ஒரு பர்த்ருஹரியோட ஸ்லோகம் கோட் பண்ணலான்னு நினைச்சேன். பியூட்டிஃபுல் ஸ்லோகம். அதை நாம இந்த ஸ்லோகத்துக்கு சூத்திரத்துக்கு உண்டான பர்த்ருஹரி கொட்டேஷனை அடுத்த கிளாஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.